வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு புது கேமரா வந்து நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட பழைய டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஒரு 3 இயர்ஸ் மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அது ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு புது கேமரா வாங்கணும், வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்கணுன்றதாக ஒரு புது கேமரா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் Canon 200D Mark II. அந்த கேமராவை நான் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோடைய அன்பாக்சிங்கை நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பாக்ஸோட பேக்கேஜ் இதுதான். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதால அவங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் டெலிவரி பண்ணாங்க. நாங்கள் திரும்பியும் வந்து இதை செட் பண்ணியிருக்கோம். பட் பாக்ஸ் இதுதான் Canon 200D Mark II. அதோடைய பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள இங்கே கேமரா கிட்டு அண்ட் ஒரு கிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜர் அண்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் போடுற ஒயர் இருக்கு. பட் இது வரும்போது இந்த மாதிரி வரல. நாங்கள் இப்போ திருப்பியும் வந்து அதை ஓரளவு கவர் பண்ணி வச்சிருக்கோம் காட்டுறதுக்காக. கேமரா 200D கேமரா வரும்போது இந்த கண்டிஷன்ல தான் வரும். ஸோ இது ஒரு கிட் லென்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாகவே ஒரு கேமரா, ஒரு கிட் லென்ஸு அண்ட் ஒரு சார்ஜர், அதோடைய கேபிள் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு இதில் ப்ரொவைட் பண்ணல. அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த Canon 200D Mark II, இந்த Canon 200D Mark II வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56,000 வந்து வந்துச்சு நான் வாங்கும்போது. பட் இந்த Canon 200D Mark II விட இன்னொரு கேமராவும் இருந்தது, கெனான்லேயே இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா Canon M50 Mark II. அது வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா. கிட்டத்தட்ட இதை விட வந்து அது கொஞ்சம் இன்னும் ஹையர் எண்டனே சொல்லலாம். பட் இது 56,000னா அது ஒரு 58,000 அப்படி தான் வந்து வந்துச்சு. சரி, நான் ஏன் அந்த கேமரா விட்டுட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மிரர்லெஸ், இது வந்து மிரர் கேமரா. ஐ மீன் நார்மல் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லையா. சாரி இவரான என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதே மாதிரி நான் ப்ரீவியஸாக வச்சிருந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஎஸ்எல்ஆர் கேமரா. அதில் யூஸ் பண்ண லென்ஸ் தான் இந்த பிரைம் லென்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55-250 இன்னொரு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த பிரைம் லென்ஸையும் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸையும் என்னால் இந்த கேமராலையும் யூஸ் பண்ண முடியும். இதில் வரக்கூடிய கிட் லென்ஸை தவிர்த்து அந்த 2 லென்ஸையும் நான் போட்டு யூஸ் பண்ண முடியும். அந்த மிரர்லெஸ் கேமராவில் இந்த லென்ஸையும் 55-250 லென்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு யூஸ் பண்ண முடியாது. அந்த மிரர்லெஸ் கேமரா நான் வாங்கிட்டேன்னா 58,000 கிட் லென்ஸ் கொடுத்து நான் வாங்கிட்டேன்னா அதுக்கு தனியாக லென்சஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஸோ ரெண்டுமே சேம் ஒரே ஸ்பெக்ஸ் அப்படின்றதுனால நான் இந்த 200D Mark II வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் இப்போ இந்த பிரைம் லென்ஸை வச்சு வீடியோ ஷூட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த பிரைம் லென்ஸ் பார்த்தீங்கன்னா யாங்னோ பிரைம் லென்ஸ். இது வந்து கெனானுக்காக மேக் பண்ண ஒரு பிரைம் லென்ஸ், 50mm பிரைம் லென்ஸ். ஓகேவா? இந்த லென்ஸில் தான் இந்த கேமரா வச்சு நான் ஷூட் பண்ண போகிறேன். என்னோட பழைய கேமராவுக்கு இந்த லென்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த இது கொடுக்கும் கேமரா வேலை வாங்க இது என்னுடைய பழைய கேமரா. ஸோ இது வந்து 1300D, அதாவது இந்த ரிப்பேர் ஆன ஒரு கேமரா. இப்போ இது என்னுடைய புது 200D Mark II கேமரா. இதில் யூஸ் பண்ண இந்த பிரைம் லென்ஸை தான் இதில் இப்போ போட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். 200D Mark II உடைய ஒரு இனிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொல்கிறேன். இந்த 200D Mark II வந்து பார்த்தீங்கன்னா இது 24.1 மெகாபிக்சல் CMOS APS சென்சாரில் வந்து இது கொடுத்துருக்காங்க. பட் இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிக் 8 இமேஜ் ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டிஜிக் 7 விட டிஜிக் 8 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் இமேஜ் குவாலிட்டி இன்னுமே பெட்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது தான் கெனான் சைட்லேருந்து வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 200D Mark I அப்படின்னு ஒரு கேமரா வந்துச்சு. அந்த கேமரா கெனானில் வந்து டிஜிக் 7 ப்ராசரோட வந்துச்சு. அந்த கேமரால நம்மளால 4K வந்து ஷூட் பண்ண முடியாது. இந்த கேமரால நம்மளால 4K ஷூட் பண்ண முடியும். பட் அந்த 4K வந்து ஒரு கிராப்டு வீடியோவை வந்து ஷூட் பண்ண முடியும். சரி, ஓகே, நான் இதுக்காக தான் இந்த கேமரா பர்ச்சேஸ் பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த கேமராவில் ஃபோட்டோகிராஃபி எந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்குமோ, எவ்வளோ சூப்பராக இருக்குமோ, அதை விட அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபியும் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமே வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 60,000ல் இதை கொண்டு வந்தது கெனான் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிக்கானும் இருக்குது, சோனியும் இருக்குது அந்த ரேஞ்சில். பட் இந்த டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கெனான் இந்த கேமராலையும் அந்த M50 Mark II மிரர்லெஸ் இருக்குல்ல அதில் மட்டும் தான் டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்ற ஃபீச்சர் இருக்குது. இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த iPhone 14, 15 Pro அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், 2 ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்க்ரீனில் இருக்குன்னா
நம்ம எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணோம், முன்னாடி இருக்க ஆப்ஜெக்டை பொக்கே பண்ணோம். அப்படி பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து ஒரு சினிமேட்டிக் லெவலில் இருக்கும் இல்லையா, அதை அந்த ஃபோனில் வந்து பண்ண முடியும். பட் அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமேட்டிக் வீடியோவில் 1x மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் எந்த விதமான ஜூம் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அது டிஃபால்ட்டாக என்ன ஸ்க்ரீனில் இருக்கோ அதில் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த சேம் சினிமேட்டிக் லெவலை இந்த கேமராவில் நம்ம கேமராவில் எப்படி எடுக்க முடியுமோ அதே சேம் கேனானில் எடுக்க முடியும். அதுதான் இந்த டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ். இதே கேமராவில் இந்த லென்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம 2 ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி 2 ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த சினிமேட்டிக் லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த கேமராவில். சரி, ஓகே, தியரிட்டிக்கலாக ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோவாக இது எப்படி வருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். இப்போ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் லென்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த லென்ஸ் வந்து பழசு, பட் இந்த கேமரா பாடி வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. சரி, இந்த பாடியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மேலே இங்கே ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு வியூ ஃபைண்டர் இருக்குது, மெனு, இன்ஃபோ, அப்புறம் இங்கே ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல், ஆட்டோ, போர்ட்ரேட் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி மூட சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணுறது, டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஷட்டர்ஸ், இந்த ரவுண்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது ஷட்டரோட ஸ்பீடை வந்து நம்ம எப்படிலாம் வச்சுக்கலான்றது யோசிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன், இந்த இடத்துல இருக்கிற ஷட்டர் பட்டன். கேமரா எடுக்கும்போது நம்ம இதை வச்சு தான் பார்த்தீங்களா ஃபோக்கஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறச்சே இதை கிளிக் பண்ணும்போது தான் அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் ஆகும். ஸோ கீழே இதே மாதிரி தான் ஜூம் இன், ஜூம் அவுட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் அந்த மூவி இதெல்லாம் இமேஜ் செக் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த மீடியாவை செக் பண்ணி பார்க்குறதுக்கு, ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்டும் ஆன் ஆகும். சேம் ஃபோட்டோ எடுக்கும்போது இதை கிளிக் பண்ணுறச்சே வியூ ஃபைண்டருக்கு மூவ் ஆகும், லைவுக்கும் மூவ் ஆகும். சரி, இந்த டிஸ்பிளே வந்து இப்படி மூடியே இருக்குது, ஏன் மூடி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதில் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு 180 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ண முடியும். பாருங்கள், டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 3 இன்ச்சில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா இப்படியே ரொட்டேட் ஆகும். இதுக்கு மேலே ரொட்டேட் பண்ண முடியாது. இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ண முடியும். அதே இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஃபோட்டோ வந்து தெரியும். ஸோ உடனே ஃபோட்டோ எடுத்துருச்சு பாருங்கள். நான் ஃபோக்கஸே பண்ணலை, ஜஸ்ட் இதில் வச்சு கூட நம்ம லைவாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்க மேஜர் அட்வான்டேஜ். நான் இப்போ மூட் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ மோடில் இருக்குது. ஆட்டோ மோடில் வச்சு ஒரு இதுவை ஃபோக்கஸ் பண்ணும்போது இங்கே வச்சோன்னா ஜஸ்ட் நாங்கள் கிளிக் பண்ணும் போதே இந்த ஷட்டரை யூஸ் பண்ணாமே இதால் ஃபோட்டோ எடுக்க முடியும். இதுதான் இந்த டச் டிஸ்பிளேல இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரி, நம்ம இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும்தான் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. இப்படி வச்சு நம்ம போர்ட்ரேட்லையும் எடுக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம இப்படி கேமரா செட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாடில் வைக்கிற அளவுக்கு இங்கே ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ட்ரைபாடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரைபாடை சைடில் வச்சுட்டு இப்படி செட் பண்ணோன்னா போர்ட்ரேட் வீடியோ மாதிரி இதை நம்ம எடுக்கவும் முடியும். இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வெயிட், நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ அப் காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரைபாடை வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இது வந்து ஒரு பேட்ரி அண்ட் உள்ள கார்டு போட முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்டை வந்து நான் எக்ஸ்டர்னலாக பர்ச்சேஸ் பண்ண கார்டு. இது டிஃபால்ட்டாக இந்த கேமராவோட கொடுத்த பேட்ரி, சார்ஜர் உள்ளே இருக்குது. சைடு பார்த்தீங்கன்னா இந்த HDMI கொடுத்துருக்காங்க. HDMI இன் அண்ட் அவுட், ஒரு மைக்ரோ USB இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் மைக்கை ஃப்ளக் பண்ணுறதுக்கு ஒரு 3.5 ஆடியோ ஜாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு இன்னொரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கேமரா பாடியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆப்ஷன்ஸே இவ்வளோ தான் இருக்குது. கையை எப்படி மூவ் பண்ணுறேன், இப்படி மூவ் பண்ணுறேன், இப்படி மூவ் பண்ணுறேன், இப்படி மூவ் பண்ணுறேன். ஏன் இப்படி பார்க்குறாரு? ஸோ லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ண இந்த கேமராவை இந்த ட்ரைபாட்ல வந்து நம்ம இப்போ செட் பண்ணலாம். இந்த ட்ரைபாட் வந்து இந்த கேமராவோட தான் வரல, இது எக்ஸ்டர்னலாக நான் வாங்கின ட்ரைபாட். செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேமராவை இந்த ட்ரைபாட்ல செட் பண்ணி இதை வச்சு நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். இப்போ இந்த கேமரா வந்து நம்ம ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ இந்த மொபைல் வீடியோவோட எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த வீடியோ என்னோட ஃபோனில் தான் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் புக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த வீடியோ இப்போ கேமராவில் ஷூட் பண்ணுறச்சு எப்படி இருக்குன்னா இந்த அளவுக்கு இதோட டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதாவது இப்போ ஃபோன்ல எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் புக்கே இருந்திருக்கும், பட் அது பிளர் பண்றதுலாம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சிருக்கும். இந்த கேமரால எடுக்கும்போது இந்த பேக்ரவுண்ட் புக்கே எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சினிமேட்டிக்கா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்படி மூவ் பண்றேன்னா, ஸோ நான் எங்க மூவ் பண்ணாலும் இந்த கேமரா வந்து எனக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிடும். இந்த ஃப்ரேம் அவுட் நான் அவுட் போயிட்டேன்னா பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ நான் ஃப்ரேம் அவுட் போறேன் பாருங்க,
ஸோ இப்போ நான் ஃப்ரேம் உள்ள வந்துட்டேன். இப்போ அது என்ன ஃபோக்கஸ் பண்ணுதா? அந்த மாதிரி தான் இந்த டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வெளியே போனாலும் உள்ள வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பர்சனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து பொக்கே பண்ணும். இதனால தான் இந்த டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் லெவலில் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணும். ஸோ இந்த யூடியூப்க்கு இந்த லெவலுக்கு வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதுவே தாராளமாக போகிறோம். இப்போ நான் ஷூட் பண்ணுற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60fps இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா இந்த டுவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1080p 60fps நம்ம இந்த கேமரா ஷூட் பண்ணும்போது தான் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. 4K ஷூட் பண்ணும்போது அது ஒரு கிராப்டு வீடியோவாக வரதுனால 4K நல்லா தான் இருக்கு. பட் இந்த 1080pல வர அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அது வந்து ஒத்துக்கணும். பட் இந்த கேமரா எடுக்கிற 1080p 60fps தட் இஸ் மோர் தேன் எனஃப். இந்த யூடியூப்ல வீடியோ நம்ம போஸ்ட் பண்றதுக்கும் அதுவே வந்து போதுமான அளவுக்கு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த கேமராவோட பாடியில வந்து IS இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த பாடியில IS கிடையாது. பட் இதுக்கு நம்ம வந்து STM USM ரெண்டு வகையான லென்ஸையும் வந்து போடலாம். STMனா ஸ்டெப்பர் மோட்டர், USMனா யூனிவர்சல் மோட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சாரி யூனிவர்சல் இல்லை, அது அல்ட்ராசானிக் மோட்டர், நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டு வகையான லென்ஸை வந்து நம்ம இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கேமராவில் IS அதாவது இமேஜ் ஸ்டெபிலைசர் இருந்தாலே நம்ம இந்த கேமரா வச்சு ஒரு ஸ்டெபிளான ஒரு கிளிப்பை வந்து எடுக்க முடியும். பட் இன்னொரு விஷயமும் இருக்குதுல்ல, இந்த கேமராவை நான் இப்போ ட்ரைபாட்ல செட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு வீடியோவா இருக்கு. பட் இதுவே நான் ஒரு ஓடிக்கிட்டு இருக்கேன், ஓடும்போது ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு மூவிங்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த கேமரா வச்சு நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஒரு ஷேக்கான கிளிப்பா தான் வந்து வந்திருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த கேமராக்கு யூஸ் பண்ற கிம்பல்ஸ் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்து பக்காவா இருக்கும். இங்க பக்கத்துல வண்டிலாம் போயிட்டு இருக்கு, அதனால அந்த சவுண்ட்ஸும் வந்து இதில் கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் மைக் வந்து நாய்ஸ் கேன்சலேட்டரோட தான் போட்டிருக்கேன். இந்த சவுண்ட் வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ மொட்டை ஷூட் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு இந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு தெரியும். ஸோ இதனால தான் இந்த 200D Mark II வந்து நான் சூஸ் பண்ணேன். எதுக்குன்னா சரி ஃபோட்டோகிராஃபியும் எடுக்க முடியும், அதே சேம் டைம் வீடியோகிராஃபிலையும் இந்த அளவுக்கு ஒரு பக்காவாக எடுக்க முடியும். இப்போ நான் எடுக்கிற இந்த வீடியோ ப்ரைம் லென்ஸ்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுவே 50-250 வச்சு நான் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபோக்கல் லென்த் இன்னும் கொஞ்சம் ஜூம் அதிகமாகவும் போக முடியும். கொஞ்சம் நான் லாங் லென்த் இருந்தால் கூட கேமராவில் ஜூம் பண்ணி அந்த வீடியோ எடுக்க முடியும். பட் அப்பச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.0 வரைக்கும் தான் 50-250 போகும். இந்த 1.8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பச்சர் வந்து 1.8 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இந்த கேமராவை ஆன் பண்ணி இந்த ஒரு வீடியோ எப்படி சேஞ்சஸ் வருது அப்படின்றத காட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேமராவை நான் இன்டெப்தா யூஸ் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோஸ் நம்ம இது மூலமா வந்து எடுக்க ஆரம்பிச்சு அண்ட் அது எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் ஒரு 1 or 2 months ஆர் மோர் தேன் 3 months to 6 months யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூவை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ Canon M50 Mark II அந்த மிரர்லெஸ் கேமராவை தவிர்த்துட்டு இந்த 200D Mark II கேமராவை வந்து இந்த 200D Mark II DSLR கேமரா வாங்கினது ஒர்த் தானா அப்படிங்கிறத நான் அடுத்த ரிவ்யூல கண்டிப்பா சொல்றேன். ஸோ see you on the next video. Bye.